இது இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவரு இல்ல, அது இது கீழே விழுந்தது நான் தான். ஆனா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லா பாத்துலாம நண்பர்களே. மதுரையில தாவேக்கா மாநாடு நடந்துச்சு, நம்ம எல்லாருமே தெரியும். அப்ப விஜயனை வந்து நடந்து வரப்போ இவனை வந்து புடிச்சு பவுன்சர் தூக்கி கீழே விசிறி வச்சாங்க. இதை பார்த்து விஜய் ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஓ இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு பவுன்சர் கிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றாரு, இன்ஸ்டாகிராம் வந்து நான் தான் விஜயனை பார்க்க போகும்போது எனக்கு தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு வந்து அது சந்தோஷமா தான் சொல்றாங்க. விஜயனுக்காக என்ன ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து அகேன்ஸ்ட் இல்ல வேற ஒரு கட்சி எதிர்கட்சி என்ன பண்றாங்கன்னா, இவன் அப்புறம் ஒரு பையனை செட் பண்றாங்க. இந்த பையனுக்கு அம்மா இருக்கிறப்ப ஒரு அம்மாவை செட் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா பையன் 2 பேரும் உண்மைதான், ஆனா ஃபேக். அம்மா என்ன சொல்றாங்க, என் பையன் வந்து எங்கிட்ட சொல்லாம மாநாடு போயிட்டான், விஜய்னா அவனுக்கு ரொம்ப உயிர், இந்த மாதிரி என் பையனை சித்திர பண்ணி கையோ காலோ உயிரோ போயிருந்தா டிவிக்கு இருந்து எதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், அவங்க மேல கேஸ் போடுங்க, இந்த மாதிரி பண்ண போறோம்னா அம்மா ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கும், பையன் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கும். பார்த்த உண்மையான பையன் என்ன பண்றானா, அடா பாவீங்களா நான் தாண்டா உண்மையானவனே, நானே எதுவுமே கேஸ் கொடுக்கல, நானே எதுவுமே பண்ணல, பாதிக்கப்பட்டவன் நான் தாண்டா, எங்க அண்ணனுக்காக நான் என்ன பண்ண தயாரா இருக்கேன்ட்டு அவனே வந்து அமைதியா போயிருக்கான். அவனை யூஸ் பண்ணி டிவிக்கு மேல ஒரு கெட்ட பேர் வரணும், ஒரு கேஸ் போடணும், அமைக்கணும், முடிக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் பண்ற ஒரு பிளான் தான். இன்னைக்கு பச்சையா மாட்டிக்கிறாங்க. எப்படியா இன்னைக்கு பச்சையா மாட்டிக்கிறாங்க, அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காது இதெல்லாம் அவங்க பாய்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.